டீனு பக்ஷிக்கு அவர் கணவராகிய டிங்கு மேல எப்பவுமே கவலை. ஏன்னா எந்த வேலையும் செய்யாம கூண்டுல உட்கார்ந்து தூங்குறது தான் வேலை. அதுக்கு உணவு கூட அதோட மனைவி தான் கொண்டு வந்து கொடுக்கணும். டீனு தான் பாவம் எல்லா வேலையும் செய்யும். மழை காலம் வர வந்துடுச்சு. அப்புறம் டீனு 2 முட்டைய வைக்குது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 2 முட்டைய ரொம்ப நல்லா பாத்துக்குது. ஒரு நாள் தவக்கல, பறவை மற்றும் எலி டீனுவ பாக்குறதுக்காக வராங்க. டீனு அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? அட, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி, டிங்கு எங்க? அங்க பாரு, மேல பெரிய மகாராஜா மாதிரி முட்டை பக்கத்துல உட்கார்ந்திருக்கான். டீனு, நாம ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். வெதர் கூட ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எங்கேயாச்சும் சுத்தி பார்க்க போலாமா? இது சரியான ஐடியா. என்னங்க, நீங்க கூட வரீங்களா? நான் என்ன பண்ண போறேன்? என்னால அங்க சும்மா அலையால முடியாதுப்பா. எனக்கு தெரியும் நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு. எங்கயாவது போய் சுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு கூட நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. சரி, நீங்க இங்கே கூட்டிலேயே இருந்து நம்ம முட்டைய நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டீனு அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறதுக்கு போயிடுது. காடெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா சுத்துது. அதுக்கப்புறம் டீனு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து நல்லா கதை அடிக்குது. இது எல்லாமே அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நதி கிட்ட போறாங்க. வாங்க எல்லாரும் நதிக்குள்ள போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தவக்கல தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணுது. அப்புறம் எலி சொல்லுது, ஆனா நமக்கு நீந்த தெரியாதே, நாம எப்படி என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஜோரா சிரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தண்ணில என்ஜாய் பண்ண ஆரம்பிக்குது. அவங்க 3 பேருக்கு கூட தண்ணில போய் விளையாடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா எப்படி போறதுன்னு சொல்லி 3 பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டீனு அங்க இருக்க ஒரு தேங்காய் மரத்தை பாக்குது. அந்த தேங்காய் மரத்துக்கு கீழே குரங்கு உட்கார்ந்துகிட்டு தேங்காவை சாப்பிட்டுட்டு இருக்கும். அந்த குரங்கு தேங்காவை சாப்பிட்டுட்டு அங்க இருந்து போயிடுது. அப்ப அங்க கீழே விழுந்து கிடக்குற அந்த தேங்காவோட பார்த்த உடனே டீனுக்கு ஒரு சரியான ஐடியா வருது. கஷ்டப்பட்டு அது அந்த தேங்காவோட அங்க இருந்து தள்ளிக்கிட்டு வருது. கஷ்டப்பட்டு நதி கிட்ட வந்துடுது. பறவை எங்க இருந்தோ ஒரு நீளமான குச்சியை கொண்டு வருது. அப்புறம் எலி ஒரு ட்வைன் கொண்டு வருது. இலியனா ஓடுக்குள்ள கட்டைய வச்சு நீங்க இத கட்டிடுங்க. சரி, பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தேங்காய் ஓடுக்குள்ள கட்டைய வச்சு கட்டிடுறாங்க. அந்த எலி அந்த கயிறை வச்சு அவ்வளவு அழகா கட்டுது. அப்படி கட்டின உடனே அது பாக்குறதுக்கு ஒரு குட்டி போட் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 பேரும் அது அழகா தள்ளிட்டு போய் தண்ணிக்குள்ள விடுறாங்க. மூணு பேரும் அதுக்குள்ள உட்கார்ந்து போறாங்க. அப்புறம் அத பார்த்து தௌக்குல கூட ரொம்ப சந்தோஷப்படுது. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சாயந்தரம் ஆக ஆக அவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. இதுல சவாரி பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுல. இந்த படகு நம்ம என்ன பண்றது? நம்ம இத இங்கேயே விட்டுறலாமா? இல்ல, என்னோட கூண்டு வரைக்கும் இத கொண்டு போக ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது சொன்னதை கேட்டு எல்லாரும் சேர்ந்து அதை தள்ளிட்டு போறாங்க. அப்புறம் அதோட கூண்டு கிட்ட அதை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்ப டீனோ அவங்க 2 பேர்கிட்ட சொல்லுது, இந்த வாட்டி அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் மீட் பண்றதுக்கு சீக்கிரம் வாங்க. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீக்கிரமா திரும்பி வர்றோம். அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. டீனோ டிங்கு கிட்ட சொல்லுது, பாருங்க கீழே ஒரு குட்டி போட் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை மேல கொண்டு வந்து வச்சிடலாம். ஏன்னா கீழே இருந்துச்சுன்னா யாராவது அதை திருடிட்டு போயிடுவாங்க. அட, இப்பதான் நீ வந்திருக்க, சோர்வா இருக்கும். இத மறுபடியும் தூக்குனா உனக்கு மறுபடியும் சோர்வா இருக்கும்பா. டிங்கு சோம்பேறியா இப்படின்னு சொல்லுது. நான் தானே டயர்டா வந்திருக்கேன், நீங்க எதுக்காக டயர்ட் ஆகுறீங்க? அது எவ்வளவு சொன்னாலும் டிங்குக்கு கொஞ்சம் கூட ஒரிக்காது. என்னால வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு அது தூங்கிடுது. அதுக்கப்புறம் டீனு கூட பாவம் தூங்கிடுது.
அன்னைக்கு ராத்திரி பார்த்து ரொம்ப வேகமா மழை வர ஆரம்பிக்குது. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது டீனு ஃபுல்லா கீழெல்லாம் தண்ணி ரொம்பி போயிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே கூண்டு கிட்ட கூட அந்த தண்ணி வந்துடும். அத பார்த்து முட்டைக்கு என்ன ஆகுமோன்னு ரொம்ப பயந்துடுறா. என்னங்க, எனக்கு எழுந்துடுங்க, இங்க பாருங்க எவ்வளவு மழை வந்து தண்ணி ரொம்பிட்டு இருக்கு. நீங்க என்னடா இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க அப்படி எவ்வளவு ஜோரா கத்தின பிறகு மெதுவா அவன் எந்திரிச்சு பாக்குறான். அப்புறம் தண்ணி அவ்வளவு ரொம்ப இருக்கிறத பார்த்து அது ஷாக் ஆயிடுது. அட என்ன இது, இவ்வளவு மழை பெய்யுது, தண்ணியெல்லாம் எப்படி இப்படி வருது? இப்ப சொல்லுங்க, இப்ப நம்ம முட்டையை எப்படி காப்பாத்துறது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாருங்க, அப்பவே நான் சொல்லி இருந்த, நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா இப்ப அந்த போட்டை யூஸ் பண்ணி நம்ம முட்டைய நம்மளும் காப்பாத்திருக்கலாம். எப்ப பாரு நீங்க இப்படிதான் பண்றீங்க. இப்ப நம்ம கூண்டு கூட தண்ணிக்குள்ள கண்டிப்பா முழுகிடும். இப்ப டிங்குக்கு இதெல்லாம் பார்த்து அது பண்ணது தப்புன்னு சொல்லி புரியுது. ஆனா இப்ப எதுவுமே பிரயோஜனமே இல்ல. நீ சரியாதான் சொல்ற. என்னோட சோம்பேறித்தனத்தால நம்ம முட்டைக்கு ஆபத்து வந்துடுச்சு. ஆனா இத நான் இப்படியே விட மாட்டேன். யாராச்சும் உதவிக்கு நான் கண்டிப்பா கூட்டிக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து பறந்து போகுது. டீனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த முட்டைய விட்டுட்டு எங்க போறதுன்னு அதுக்கு தெரியல. டிங்கு ரொம்ப தூரம் பறந்து போய் பாக்குது. எங்க போய் பார்த்தாலும் எல்லா குண்டும் காலியா தான் இருக்கு. ஆபத்துல இருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு எல்லா பறவைகளும் அங்கிருந்து பறந்து போயிட்டு இருக்கும். அப்புறம் நிறைய கூண்டுகள் பாவம் தண்ணியில தேங்கிட்டு இருந்தது. அத பார்த்த உடனே அதுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகுது. இப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. எங்க முட்டையெல்லாம் கண்ணு முன்னாடியே முழுங்கிடுச்சே. இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்ணுல தண்ணி வருது. அப்படின்னு சொல்லி அது அந்த கூண்டு பக்கம் பறந்து போகுது. இன்னொரு பக்கம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அந்த கூண்டு கிட்ட வர்றத பார்த்து ரொம்பவே பயப்படுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி முட்டை கிட்ட வந்துடும். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்றது? என் முட்டை எப்படி காப்பாத்துறது? தண்ணி முட்டை கிட்ட வந்துருமே, நான் என்ன பண்றது இப்போ? அப்படின்னு அது ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அதே நேரத்துல தண்ணி மேல வர ஆரம்பிக்குது. முட்டை கிட்ட தண்ணி நெருங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணிக்குள்ள அந்த முட்டை முழுகிடும். அப்ப அது பாக்குது, தூரத்துல அதோட கணவர் அந்த சின்ன போட்டை அதோட வாயில தூக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும். அது அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த போட்டை கீழே வைக்குது. சீக்கிரம் அந்த முட்டையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பு. ரெண்டு பேரும் ஒவ்வொரு முட்டைய கொண்டு போய் அந்த போட்டுக்குள்ள வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் உட்கார்றாங்க. அந்த தண்ணி ஓடுற வேகத்துக்கு அந்த போட் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த போட் மூவ் ஆக ஆக ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு போறாங்க. டீனு அத முட்டைய காப்பாத்துனதுக்காக ரொம்பவே சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் நன்றிய கூட சொல்லுது. எல்லா பக்கமும் தேடுனேன், யாருமே எனக்கு உதவிக்கு வரவே இல்லை. அப்ப நான் பண்ண தப்பு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம கூண்டை காப்பாத்துறதுக்கு இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும்போது இந்த படகு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு பின்னாடியே போனேன். என் கொக்கால இதை தூக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வரைக்கும் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நம்ம முட்டைய காப்பாத்திருக்க. நீ கஷ்டப்பட்டு வேலை செய்த கத்துக்கிருக்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சடனா மழையும் நிக்குது. அதுக்கப்புறம் போட்டு கூட ஒரு பாறை கிட்ட போய் நிக்குது. மறுநாள் மொட்டை உடைஞ்சு குழந்தைங்க வெளியே வருது. அத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க கொஞ்ச நாள் அந்த பாறை மேலதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மழை நின்னு தண்ணி கூட ஃபுல்லா வத்தி போகுது. பசங்க ரெண்டு பேரும் பறக்க கத்துக்கிட்ட உடனே அவங்களோட பழைய காட்டுக்கு அவங்க திரும்பி போறாங்க. அங்க எல்லா ஜந்துகளும் பறவைகளும் திரும்பி வந்திருக்கும். இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் அந்த காட்டிலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க.